கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நிச்சயமாக உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். கலங்காதிருங்கள். சங்கீதம் 59:1 என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். ஹல்லேலூயா. தாவீது ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை தேடுகிறார். சத்துருக்கள் புடை சூழ்ந்து நெருக்கி நசுக்கி உடைத்து அழித்து சின்ன பின்னமாக்க சீறுகிற சிங்கம் போல நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மனிதனிடத்தில் அடைக்கலம் தேட வேண்டும், உலகத்தில் அடைக்கலம் தேட வேண்டும் என்று அவர் விரும்பாமல் தேவன் கொடுக்கிற உன்னதமானவரின் உயர்ந்த மறைவுக்குள்ளே தன்னை மறைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் எய்த அக்கினி அஸ்திரங்கள் அல்லாவிட்டால் அவர்கள் எடுத்த கல்லுகள், அவர்கள் தாக்க நினைத்த சந்தர்ப்பங்கள் எத்தனையோ உண்டு. ஆனா ஒரு எதிரியின் தாக்குதல்களும் தாவீதை சேதப்படுத்தாமல் தேவன் அவரை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து, உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து, உன்னதமானவரின் உயர்ந்த மறைவில் வைத்து அவரை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உங்களையும் சத்துரு காணாதபடி அவருடைய மறைவிடத்தில் வைத்து உங்களை அவர் பாதுகாத்து உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையை கண்மலையில் மேலே உயர்த்துவார், உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்துவார். நிச்சயமாய் உயர்வு உங்களுக்கு உண்டு. நீங்கள் வேலை ஸ்தலத்தில் உயர்த்தப்படுவீர்கள், பொருளாதாரத்தில் உயர்த்தப்படுவீர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்த்தப்படுவீர்கள். எல்லா நிந்தித்த சத்துருக்களுக்கு முன்பதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் அடையாள சின்னமாக நிறுத்துவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உயர்ந்த அடைக்கலத்தில் உம்முடைய பிள்ளைகளை வைத்து கண்மலையின் மேல் அவர்களை உயர்த்தி நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். கண்ணீரை துடையும் இயேசுவின் நாமத்தில் ஆமென்.